நான் நினைக்கிறேன் தப்பான ஆள்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க டிவிக்கே தான் ஓட்டு. சாரி பார்த்தாலும் தெரியுது. அந்த மாதிரிலாம் சொல்லாதப்பா. நான் எப்பவுமே திமுக தான். திமுக அப்படின்னா கொடியே வந்து சாரி கட்டுறதுப்பா. இது வந்து நீ கேட்க கூடாது. ஒரு ஸ்பையா நீங்க. சாரி அந்த கலர் தான் கட்சி ஆயிடும் நானு. இல்லக்கா டக்குன்னு பார்த்தோன்னா என்னடா அது டிவி கேட்கறது மாட்டேங்குது. அது மாதிரிலாம் மிஸ் ஆகி போகுது. மத்த கட்சிக்கெல்லாம் இங்க ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கிடையாது. டிஎம்கே தான். அதிமுக டிஎம்கே தாங்க வரும். டிவிகே டிஎம்கே தான். டிவிகே டிஎம்கே தான். விஜய்ங்க. டிஎம்கேங்க. விஜய் எல்லாம் எப்பங்க நடிகங்க அவன்லாம். விஜய்ங்க. விஜய் கூத்தாடி எல்லாம் வந்துருவானா? டிஎம்கே தாங்க. கடவுள்லாம் கிடையாது. டிஎம்கே தான். இல்ல கேளுங்க. அவங்க வந்து என்னன்னா மத்தவங்க எல்லாம் வந்து புருஷனை விட்டு விஜய் எங்களுக்கு புருஷன் கூட முக்கியம் வேண்டாங்க. எங்களுக்கு டிஎம்கே தான் முக்கியம். டிஎம்கே தான். டிஎம்கே தான். குழந்தையே வேணா எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்றாங்க. டிஎம்கே தாங்க வரும். எலெக்ஷன்றதுனால சீட்டு கொடுத்ததுனாலதான் எல்லாம் வந்து மக்களை வந்து ரெட்டால ஜெயிக்கணும், நம்ம சிட்லப்பக்க ராஜேந்திரனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் வந்து ஒரு எவ்வளோ இதுவெல்லாம் வந்தது, யாருமே வந்து மக்களை ஆதரிச்சு பார்க்கலையே. இப்ப ஸ்டாலின் ஐயன்னா மாசமானா 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த பொங்கலுக்கு வந்து எவ்வளவு ஏழை ஜனம் கஷ்டப்பட்டு நின்ச்சு. ரேஷன் கடையில 3000 கொடுத்தாங்க. அதே நேரத்துல 5000 போட்டாரு. அதெல்லாம் வாங்கி ஜனத்துங்களுக்கு ரொம்ப நன்மையா இருந்துச்சு. நல்லா இருந்தாங்கல்ல, சந்தோஷமா. அது மாதிரி அப்போ வந்து இந்த அதிமுகவும் இந்த கில்லி தீவோ ஏதோ வந்து யாரும் ஜனங்க செய்யலையே, யாருமே இங்க வரல. அப்புறம் இப்ப மட்டும் வந்து நாங்க செய்வோம், நாங்க எல்லாம் பண்ணுவோம்னா யார் பண்ணுவாங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த தாம்பரம் தொகுதியில யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க வந்து திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்குமா? அந்த அம்மா டாக்டர் அம்மா இப்ப டாக்டரா போட்டிருக்காங்க, படிச்சிருக்காங்க. நல்ல ஃபேமிலியான நல்ல வசதியான ஆளுங்க தான். நல்ல ஏரியாவில் நல்ல தெரிஞ்சவங்க தான். நல்லா தெரிஞ்சவங்க தான். ஆனா அவங்க தான் கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு. சரி, இங்க வந்து இந்த தாவேக்கால ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, கில்லி சரத்தா, அவர் வந்து பாத்துறீங்களா? அவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா புதுசா இருக்கிறாரு. அவரு யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல. அவர் வந்து தாம்பரத்தோடு நிக்கிறாரு. அவர் என்ன ஒண்ணு ஜெயிப்பாரோ ஜெயிக்க மாட்டாரோ தெரியல. ஆனா வந்து கில்லி படத்தை பார்த்துட்டு வந்து அவர் வந்து இந்த ஏரியாவில கில்லி சரத்து நின்று பேர் வச்சு நிக்கிறாரு. அவர் வேற எதுவும் இல்லை. அதாவது கில்லி படத்தை பார்த்துட்டு கில்லி சரத்து. ஆமா, கில்லி சரத்து வச்சு நிக்கிறாரு. அவர் நிக்கிறாரு. அதனால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சு நிக்கிறாரு அவரு. ஆனா ஓட்டு போடுவாங்களா? அது எப்படி போடுவாங்க? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே கிடையாது. அதான் யார் ஜெயிப்பா? இங்க வந்து திமுக தான். திமுக டாக்டர் அம்மா தான். டாக்டர் அம்மா ஜெயிப்பா. ஓகே ஓகே. கீதா தேவி தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா அவங்க தான் வராங்க இந்த ஏரியால. ஓகே. இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கம்மா? திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான். இங்க திமுக கேண்டிடேட் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யாரு அவங்க? டாக்டர் கிருத்திகா தேவி. கிருத்திகா தேவி. ஓகேமா. இப்போ அவங்களை நீங்க பாத்துருக்கீங்களா? நாங்க பாத்துருக்கீங்க. எல்லாம் நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசக்காரங்க. அவங்க அன்பா பேசுவாங்க. நல்ல மக்களையும் ஆதரிப்பாங்க. இப்போ இல்லம்மா, இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி வந்திருக்குல்ல, தெரியுமா? புது கட்சி ஒண்ணு, பேர் சொல்லுங்க. டிவிகேவா? டிவிகே. சரி, அங்க வேட்பாளர் பேர் என்ன? சரத் இல்ல, அது பேர் என்ன? முன்ன ஃபர்ஸ்ட்ல ஒரு பேர் ஒண்ணு வருமே. சரத்குமார். கில்லி சரத்னு ஏமா பேர் வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? விஜய் கில்லி படம் எடுத்தாரு, அதனால அவங்க வேட்பாளர் கில்லி சரத்னு. சரி, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கில்லி சரத்னு இருக்காங்க, இப்ப அப்பா பேர் தான் முன்னாடி வைப்பாங்க, கில்லின்னு வச்சிருக்காரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வேட்பாளரா நல்லது பண்ண நினைக்கிறீங்களா? அவர் இந்த ஊருக்கே அறிமுகமே கிடையாது. இப்பதான் திடீர்னு வந்து வேட்பாளரா நிக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னும் அவர் வேட்பாளரா இந்த ஏரியால பதவி வாங்கிட்டு இன்னும் ஒரு மக்களை கூட வந்து பார்க்கவே இல்ல. யாரையும் வந்து என்ன எதுன்னு நலம் விசாரிக்கவே இல்ல. கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்துட்டேன். அப்ப அதனாலதான் நினைச்சிட்டு இருக்க, கில்லி படம் பார்த்தோம்னா ஓட்டு போட்டுருவேன் பேர் வச்சுக்கிறாங்க. கில்லி சரத்தா? கில்லி சரத். நல்ல அப்போ ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்ல. அவ்வளவா வாய்ப்பு இருக்காது. நான் நினைக்கிறேன் தப்பான ஆள்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க டிவிக்கே தான் ஓட்டு. சாரி பார்த்தாலும் தெரியுது. அந்த மாதிரிலாம் சொல்லாதப்பா. நான் எப்பவுமே திமுக தான். திமுக அப்படின்னா கொடியே வந்து சாரி கட்டுறதுப்பா. இது வந்து நீ கேட்க கூடாது. ஒரு ஸ்பையா நீங்க. சாரி அந்த கலர் தான் கட்சி ஆயிடும் நானு. இல்லக்கா டக்குன்னு பார்த்தோன்னா என்னடா அது டிவி கேட்கறது மாட்டேங்குது. அது மாதிரிலாம் மிஸ் ஆகி போகுது. இல்லக்கா நிறைய பேர் சொல்றாங்க டிவி கேட்க தான் ஆதரவுன்னு சொல்றாங்க. நான் வர ட்ரெஸ் கிடையாதுப்பா. இந்த தெருவே திமுக கட்சி தான். ஆமா, பெருமாள் கோயில் அச்சு சொல்றேன். டாக்டர்
கீர்த்திகா தேவி வருவாங்க கண்டிப்பா. வர மாட்டாங்க. சான்ஸே கிடையாது. இப்ப இந்த சிட்லப்பாக்க ராஜேந்திரன் நோ நோ நெவர், சான்ஸே கிடையாது. இப்போ இந்த டிவிக்கே இந்த கட்சி கொடி இந்த இதுக்குள்ள கிடையாது, அவ்வளவா கிடையாது. டிவிக்கேக்கா கிடையாது, விஜய்க்கா கிடையாது. விஜய் தான். ஆனா ரசிகர் இருப்பாங்க. நமக்கு அரசியல் பத்தி தான் தெரியா. நீங்க விஜய் ரசிகர் தானே? நான் ரசிகர் கிடையாது. படம் பாப்பீங்களா? நான் விஜயகாந்த் ரசிகர் சொல்றேன். முன்ன இருந்தேன், ஆனா இப்ப கிடையாது. ஸ்டாலின் தான் எல்லாமே. ஸ்டாலின் தான் எல்லாம் போட்டீங்க. நல்லா செய்யறாரு, நல்லா செய்யாது இல்ல, எதுவுமே நல்லா செய்யறாரு. நல்லா செய்யறாரு, நாட்டுக்கு தேவையானது செய்யறாரு, மக்களுக்கு தேவையானது வந்துட்டு. ஒண்ணும் இல்ல, இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாம்பரம் தொகுதியை பொறுத்த முடியும் கிருத்திகா மேடத்துக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவங்க திமுகல நிக்கிறாங்களா? ஆமா சார், திமுக தான் இங்க. திமுக தான் இங்க, திமுக கோட்டை தாம்பரம். தாம்பரம் எதை வச்சு சொல்றீங்கம்மா நீங்க? நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறதுல இருந்தே சொல்றேன். பாக்குறதுன்னு சொல்றீங்க. ஆமா. சோ வந்து இங்க மத்தவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. கிடையாது. சரிம்மா, இப்ப பாத்தீங்கன்னா சிட்லப்பாக்க ராஜேந்திரன் இருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஏரியால தான் சொல்றாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்மிதான் சார், கம்மிதான். கம்மிதான். சரி, அதுக்கப்புறம் இந்த விஜய் கட்சியில இருந்து வந்திருக்காங்கல்ல கில்லி சரத்ன்னு சொல்லிட்டு, சார் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? அவ்வளவா இல்ல சார். அவ்வளவா இல்ல. அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவ்வளவா எனக்கு தெரியாது சார். தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பொறுத்தவரைக்கும் யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? திமுக தான் சார் வரும். கண்டிப்பாவா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்கம்மா? கிருத்திகா தேவி டாக்டர் அம்மா ஜெயிப்பாங்க. அவங்க எந்த கட்சி? அவங்க சூரியன் கட்சி. சூரியன் கட்சி. அவங்க தான் ஜெயிப்பாங்க. எதை வச்சுமா சொல்றீங்க திமுக இங்க ஜெயிக்கும்னு சொல்லிட்டு? அவங்க பெரிய டாக்டர், பேர் போனவங்க. அந்த நிறைய பேத்துக்கு டெலிவரி, பிரசவம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நல்லா பாத்துக்கிறாங்க. எல்லாமே போய் சம்பந்தப்பட்டது எல்லாமே அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லா சூப்பரா பாக்குறாங்க. எங்க பொண்ணுக்கு அங்கதான் நாங்க பார்த்தோம். உங்க பொண்ணுக்கு அவங்க தான் பாத்துருக்கீங்க. ஓ சூப்பர்மா. அப்ப திமுகக்கு ஏன் பர்டிகுலரா ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? அது அவங்க விருப்பம். அவங்க விருப்பம். எதுக்காக நீங்க திமுக ஓட்டு போடுறீங்க? நான் அப்பையில இருந்து அதுக்கு தான் போடுவேன். அப்போதுல இருந்து அதான் போடுறீங்க? நான் 37 வருஷமா நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அதான் போடுவேன். திமுக தான் ஓட்டு போடுறீங்க. வேற எதனா கட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? எனக்கு பிடிச்சதான் நான் போடுவேன். எங்க ஊரு நேரு, காணக்கிளின் நேரு வந்து எங்க ஊரு. நாங்க அப்பயே பிடிச்சி எங்க ஊர்ல. ஓ திருச்சியா? நீங்க அங்கேருந்து இங்க வந்திருக்கீங்க. சோ அப்ப அங்கேருந்து இங்க டிராவல் ஆகி இங்கேயும் திமுக தான். இங்க வந்து நாங்க அதான் திமுக. இல்ல இப்ப இங்க அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அவங்கவுங்க இஷ்டம், கடவுளோட. உங்க இஷ்டம் நீங்க சொல்லுங்க. நாங்க உங்க இஷ்டத்தை பத்தி கேட்கறேன், மத்தவங்களது இல்ல. உங்க இஷ்டம் என்ன? அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சும்மா அவங்க பட்டு சொல்றேன். என் மனசுல பட்டது இவங்க வருவாங்கன்னு நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்சி பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கு விரும்பல. அப்ப வேஸ்ட்ன்றீங்களா? நான் வேஸ்ட்னு சொல்ல, எனக்கு பிடிச்சதை நான் சொல்றேன். விரும்பல. ஓகே ஓகேம்மா, நன்றி. சார், இந்த தாம்பரம் பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? தாம்பரம் ஏறக்குறைய ஒரு 35 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சி பறக்கிறது. இங்கதான் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் திமுகவுக்கு எப்படி ஆதரவு இருக்கோ அது மாதிரி தாம்பரத்துல ஏறக்குறைய 30 வருஷமா திமுக ஆதரவு இருக்குது. இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? திமுக தான். திமுக. 8 திமுகன்னு சொல்லிட்டீங்களே, உங்க வேட்பாளர் பேர் என்ன? கிருத்திகா தேவி, டாக்டர் டிஜிஓ கிருத்திகா தேவி. ஓகே, அவங்க வந்து அறிமுகம் இருக்குங்க உங்களுக்கு? அவங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருக்கோம், அறிமுகம் இருக்கு, நல்ல பேரு அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி SR ராஜா 3 வாட்டி வந்தாரு. இப்ப இங்கதான் வந்தாரு. திமுக தான் 3 வாட்டி இங்கதான் வந்து தாம்பரம் தொகுதியில. இப்ப லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க கிருத்திகா தேவிக்கு. அவங்க தான் வரணும், மகளிருக்காக ஒரு ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. ஆமா, அவங்க வரணும். நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட எதிர்பார்க்கிறோம். கன்ஃபார்ம் அவங்க தான். கன்ஃபார்ம். இந்த அதிமுக சிட்லப்பாக்க ராஜேந்திரன் எப்படிக்கா? அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது? சரி, அப்புறம் இந்த டிவிக்கேல கில்லி சரத்துங்க அவங்கள பத்தியும் நமக்கு தெரியாது. அவர் யாருன்னே என்னன்னு தெரியாது எனக்கு. விஜய் தெரியாது அவங்களுக்கு? விஜய் தெரியும், அவர் வேட்பாளர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. விஜய் கில்லி வச்சுட்டு வராருக்கா? கில்லி வச்சுட்டு வந்தாருன்னா அவரோட வேட்பாளர் எனக்கு தெரியாதுப்பா. தெரியாது. இப்ப கில்லி படம் பாத்துருக்கீங்களா? கில்லி படம் பாத்துருக்கோம். அப்ப ஓட்டு போட்டு அதுதான் வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்கக்கா. சொல்லட்டும்ப்பா, யாரு என்ன சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு வேண்டியது திமுக. அவங்கதான், அவங்க கட்சியில தான் வரணும். அவரு வந்தா கொஞ்சம் நல்லா பண்றாரு. இப்ப 5 வருஷம் ஆச்சு, எல்லாமே நல்லா நடந்தது. மகளிர்களுக்கு நல்ல இது பண்ணாரு. விவசாயங்களுக்கு வந்து அந்த தள்ளுபடி பண்ணாரு, நகை தள்ளுபடி நிறைய பேருக்கு பண்ணாரு. ஒண்ணுமே பண்ணலன்றாங்களே. பண்ணலன்றது அவங்க சொல்றவங்களுக்கு தெரியல. ஒண்ணுமே பண்ணல. எல்லாருமே வந்து அந்த கட்சியில இருந்து எல்லாம் வாங்கிக்கிறாங்க, அவங்கள பத்தியே குறை சொல்றாங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா எல்லாம் வாங்கிக்கணும் சொல்றாங்க. அதான் சொல்றாங்களே, இந்த திமுகவால பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியே வர முடியல.
வெளியே வரத்துக்கே பயப்படுறாங்க. அங்கங்க நடக்கிற பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்க முடியாதுப்பா. ஒரு குடும்பத்துல நடக்கிறது திமுக வந்து செய்ய முடியுமா? அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாதுகாப்பா வெளியே போயிட்டு தானே வரீங்க? வரோமே, ஒண்ணுமே கிடையாது. பாடி கார்டு என்ன கூட்டிட்டு போறீங்களா? இல்ல தனியா போயிட்டு தனியா தான் போறேன். அதெல்லாம் வந்து கட்சிக்காக நிறைய பேர் விமர்சனம் பேசுறாங்க, அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகும். சோ இங்க திமுக தான், கிருத்திகா தேவி தான், அவங்க தான் வரணும். இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தாம்பரம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான் எப்பவுமே யார் நின்னாலும் எப்பவுமே டிஎம்கே தான். யார் வந்தாலும் டிஎம்கே தான் இங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். டிஎம்கே. அது கிருத்திகா தேவிக்கு கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஓட்டு போடுவோம். வேட்பாளர் கிருத்திகா தேவிங்களா? ஆமா, டாக்டர் கிருத்திகா தேவி நிக்கிறாங்க டிஎம்கே இதுல. போனோட்டி எஸ்ஆர் ராஜா இருந்தாங்க, இப்போ கிருத்திகா தேவி நிக்கிறாங்க. நாங்க கம்பல்சரி எல்லாருமே டிஎம்கே தான் போடுவோம். இங்க எல்லாருமே டிஎம்கே தான் ஜெயிக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விஜய்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் சப்போர்ட்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு விருப்பப்பட்டு தனிப்பட்ட முறையில் விருப்பங்கள் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க எப்பவுமே கெப்பாசிட்டி தாம்பரம் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். தாம்பரம் பொறுத்த டிஎம்கே தான் கண்டிப்பா. ஓகே. இல்ல இப்போ இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த தாம்பரம் தொகுதி காலங்காலமாக எனக்கு தெரிஞ்சு, நான் 69 இருந்து நான் இங்க இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓட்டு உரியம் வந்ததுல இருந்து திமுக தான் போட்டு இப்போ வரைக்கும். எதுக்காக நீங்க திமுக வந்து ஓட்டு போடுறீங்க? நான் ஒரு மத்திய அரசு ஊழியர். மத்திய அரசு ஊழியர் நானு. எனக்காக ஏற்பட்ட மத்திய அரசால ஏற்பட்ட தொல்லையும் ஜாஸ்தி. பொதுவாவே வேலை வாய்ப்பு பத்தி நம்ம பேசணும்னா எல்லாமே தனியாருக்கு தாரவாக்குறாங்க, தனியாருக்கு கொடுத்துறாங்க. ஆனா இந்த திமுக அரசு தான் தனியார் மயன்றது முதல்ல இருந்து எதிர்த்துன்னு வருது. கூடுமான வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தனியார் துறைக்கு முக்கியமான எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இந்த திமுக கட்சி மட்டும்தான். எதிர்த்து பேசுறாங்க. 39 எம்பில எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தயாநிதி மாறன், முரசொலி மாறன் எங்களுக்கு ஆபீஸ்க்கே வந்து எங்களுக்காக பேசினவங்க. அவங்க ஓட்டு மட்டும் கேட்கல, எங்களுக்காக பேசினவங்க. ஒண்ணு இந்த மகளிர் விடியல் பயணம். விடியல் பயணம் வந்து இங்கே 19 இருக்கு. அதாவது பேசுறாங்க அந்த மாதிரி, இதுல என்ன எனக்கு பெனிஃபிட், இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இதை விட்டு கொஞ்சம் வேண்டாம், கூடுவாஞ்சேரி போயிடுங்க, செங்கல்பட்டுக்கு போயிடுங்க. அங்கிருந்து இங்க ஏதோ ஒரு தொழிலுக்கு வராங்க, கட்டட தொழிலுக்கு வராங்க, கூலி தொழில் வைக்கிறாங்க, பூ வாங்கிட்டு போறாங்க. இங்க இருந்து பூ வாங்கி வித்து 4 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நாங்க போகும்போது குறைஞ்சபட்சம் 30 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்க, அப் அண்ட் டவுன் போய் வரதுக்கு. இப்ப விடியல் பயணத்தால அந்த 30 ரூபாய் எங்களுக்கு மீறுதே. பாத்துங்க, சூப்பர். சின்னதுதான், சின்னதுதான். இல்ல உங்களுக்கு புரியுது, ஆனா சிலருக்கு அது புரியாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? இப்ப இந்த தாம்பரம் தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? கிருத்திகா தேவி. இப்போ திமுக சொல்ல மாட்டீங்க, கிருத்திகா தேவி தான் சொல்லுவீங்க. சோ அந்த அளவுக்கு அறிமுகமா இருக்காங்க உங்களுக்கு. சரிம்மா, இப்ப பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன கட்சி எல்லாம் வந்திருக்கு இல்லையா? இப்போ அவங்க பாத்தீங்கன்னா நல்லா நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எல்லாத்தையும் ரசிகர் இருக்காங்க, கண்டிப்பா ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. அது உண்மையா நடக்குமா இங்க தாம்பரத்துல? அது நடக்காது. எதனால சொல்றீங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு? ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் ஆதரவு கொடுக்கணும். கிருத்திகா தேவி தான் கொடுப்பீங்க. சரி, இந்த கில்லி சரத்துன்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்காரு, அவர் என்னமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்க அவரை பார்த்ததே இல்ல, எங்களுக்கு தெரியாது. கில்லி படம் பாத்திருக்கீங்களா? அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரியலன்றீங்க. நீங்க இல்ல அவரை பார்த்தது இல்ல. என்னங்க நீங்க கில்லின்னு ஒரு பேர் வச்சு எதுக்கு வச்சிருக்காரு? நீங்க கில்லி படம் பாத்திருக்கீங்க, அவருக்கு ஓட்டு போடுவீங்கதான் கில்லி சரத்து வச்சிருக்காரு. அப்புறம் அவரை பார்த்தது பத்தி எங்களுக்கு தெரியாது. பார்த்தது இல்லையாம்பா? சரி, ஓகே. அப்ப திமுக தான் ஜெயிக்கும். ஆமாங்க. ஓகே. சரி, இப்ப இந்த அதிமுக ஜெயிக்குமா இங்க? சிட்லப்பாக்க ராஜேந்திரன் நிக்கிறான்னு சொல்லி அவரும் வந்து இப்ப எலெக்ஷன்றதுனால சீட்டு கொடுத்ததுனாலதான் எல்லாம் வந்து மக்களை வந்து ரெட்டால ஜெயிக்கணும், நம்ம சிட்லப்பாக்க ராஜேந்திரனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் வந்து ஒரு எவ்வளோ இதுவெல்லாம் வந்தது, யாருமே வந்து மக்களை ஆதரிச்சு பார்க்கலையே. இப்ப ஸ்டாலின் ஐயன்னா மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த பொங்கலுக்கு வந்து எவ்வளவு ஏழை ஜனம் கஷ்டப்பட்டு நின்றுச்சு. ரேஷன் கடையில 3000 கொடுத்தாங்க, அதே நேரத்துல 5000 போட்டாரு. அதெல்லாம் வாங்கி ஜனத்துங்களுக்கு ரொம்ப நன்மையா இருந்துச்சு, நல்லா இருந்தாங்கல்ல, சந்தோஷமா. அது மாதிரி அப்போ வந்து இந்த அதிமுகவும் இந்த கில்லி தீவோ ஏதோ வந்து யாரும் ஜனங்க செய்யலையே, யாருமே இங்க வரல. அப்புறம் இப்போ மட்டும் வந்து நாங்க செய்வோம், நாங்க எல்லாம் பண்ணுவோம்னா யார் பண்ணுவாங்க? யாரும் பண்ண மாட்டாங்க.
சும்மா. அப்ப உங்க ஆதரவு யாருக்கு? கிருத்திகா தேவி அம்மா. கிருத்திகா தேவி. இந்த தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நம்மளுக்கு எப்பவுமே உதயசூரியன் தான். உதயசூரியன் தான். இல்லம்மா, இங்க பாத்தீங்கன்னா சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் வராரு பாத்தீங்களா, அதிமுகல இருந்து. அவருக்கும் ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்களா? அப்போ அவருக்கும் ஆதரவு இல்ல. சரி, இப்போ இன்னொரு கட்சி வந்திருக்கு தெரியுமா, இங்க டிவிகேன்னு ஒரு கட்சி தெரியுமா, விஜய் இது. அதுல வந்து ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு. அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? அவர் பேரு தெரியாது. பேரு தெரியாதா? அவர் பேரு கில்லி சரத்தான். கில்லி சரஸ். கில்லி அடிச்சிட்டு இருப்பாரு அவர் தானே விசில். இல்ல அது இல்ல. கில்லி படம் பாத்தீங்களா? அதான் கில்லி யாரெல்லாம் படம் பார்த்தாங்களோ அவர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக கில்லி சரத்துன்னு வச்சிருக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்ல, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அதான் அவங்க தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. அப்ப வாய்ப்பு இல்ல. இப்ப யாரு தான் ஜெயிப்பாங்க? நம்மளுக்கு எப்பவுமே உதயசூரியன் தான் வரும். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, உங்க வேட்பாளர் பேர் தெரியுமா? வேட்பாளர் கிருத்திகா மேடம். கிருத்திகா மேடமா? சரி, அவங்க எப்படி மேடம் தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து நான் வந்து பையன் வந்து அங்கதான் பிறந்தான். ஓ, அவங்கதான். ஆமா, டெலிவரி எல்லாமே பார்த்தது. சூப்பர் டாக்டர் அவங்க. டாக்டர் அவங்க வந்தாங்கன்னா எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆமா, நம்பிக்கை இருக்கு. அவங்க தான் வருவாங்க. அவங்க தாம்பரத்துல அவங்க ஜெயிக்க போறாங்க. இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறீங்க? கிருத்திகா தேவி. கிருத்திகா தேவி தான் வெற்றி பெறும். திமுக. அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாரு? டாக்டர். அவங்க டாக்டரா இருக்காங்க. வேட்பாளர். ஓகே. மத்த கட்சிக்கெல்லாம் இங்க ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆதரவு கிடையாது. டிஎம்கே தான். அதிமுக? டிஎம்கே தாங்க வரும். டிவிகே? டிஎம்கே தான். டிவிகே? டிஎம்கே தான். விஜய்ங்க? டிஎம்கேங்க. விஜய் எல்லாம் எப்பங்க நடிகங்க அவன்லாம்? விஜய்ங்க. விஜய் கூத்தாடி எல்லாம் வந்துருவானா? டிஎம்கே தாங்க. கடவுள்லாம் கிடையாது. டிஎம்கே தான். இல்ல கேளுங்க, அவங்க வந்து என்னன்னா மத்தவங்க எல்லாம் வந்து புருஷனை விட்டு விஜய் எங்களுக்கு புருஷன் கூட முக்கியம் வேண்டாங்க. எங்களுக்கு டிஎம்கே தான் முக்கியம். டிஎம்கே தான். டிஎம்கே தான். யார குழந்தையே வேணா, எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்றாங்க. டிஎம்கே தாங்க வரும். டிஎம்கே தான். வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே கிடையாது. யார் வந்து நின்னாலும் வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான். சரி, இங்க டிவிகேல இருந்து கில்லி சரத்ன்னு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கில்லி சரத் பேரு. கில்லி சரத் அவர் பேரு தெரியுமா? தாம்பரம் தொகுதியா? ஆமா, தாம்பரம் தொகுதி. அவர் வேட்பாளர் அவர் தான். அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அவரை பத்தி எனக்கு தெரியாது. பேரு கில்லி சரத்ன்னு இருக்கா? இருக்கு தம்பா. அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது. கில்லி படம் பாத்தீங்களா? எங்க யார் நிக்கிறாங்க என் கட்சியில? கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் எனக்கு அவரை பத்தி தான் தெரியாது. தேவை இல்லை எனக்கு. ஆமா, சான்ஸே இல்ல. சான்ஸே வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த Dress மாத்துக்காம. நோ அவங்களுக்காக Dress மாத்தணும் அவசியம் கிடையாது. இல்லையே, தெரியுதாங்க. அங்க இருந்து பாக்க நேத்து கருப்பு சவுக்கு கட்டினேன். அதுக்குள்ள போக முடியா? அதுக்கு நீ கலைஞர் கட்சின்னு சொல்றியா? நேத்து கலைஞர் கட்சி, இன்னைக்கு வச்சுக்கிறேன். அது எதுக்கு புடவை வச்சுக்கிறேன் இல்லன்னு சொல்ல. இது வந்து அம்மன் புடவை. அம்மன் புடவை. ஆமா, வெள்ளிக்கிழமை நீ வந்து வெள்ளிக்கிழமை பேட்டி கொடுப்போம். ஆமாக்கா. இல்லக்கா, நான் பயன்ட்டேன். என்னடா அது? அதெல்லாம் நினைக்காதப்பா. இல்லையா? எருமாள் கோயில் தெரு முக்காவாசி திமுக ஓட்டு தான். திமுக தான். அப்ப உங்க ஆதரவு யாருக்கு? என் ஆதரவு எங்க வீட்டுக்கார ஓட்டும் என் ஓட்டும் திமுக தான். திமுக தான். இந்த தாம்பரம் தொகுதியில பாத்தீங்கன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? சூரியனுக்கு தான் வரும். சூரியனுக்கு தான். அப்ப கன்ஃபார்மா சூரியன் தான் ஓட்டு போடுவோம். இந்த அதிமுக அதுதான் இருக்கிறோம், அதுதான் வரும். இல்ல அதிமுக சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் சொல்றாங்க வரும்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கா? அது இல்ல. வாய்ப்பு இல்ல. யாருக்கும் வாய்ப்பு இல்லன்றீங்க. திமுக தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா திமுக தான் வரும். இன்னொன்னு வந்து ஒண்ணு சொல்றேன்னா, அவரை பத்தி பேசுறவங்களுக்கு சிலதெல்லாம் பேச தெரியாத பேசுறாங்க. விஜய் சொல்றீங்களா? இல்ல, சாரை பத்தி பேசுறாங்கல்ல. சாரை பத்தி விஜய் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு அவருக்கு இன்னும் அதை பத்தி தெரியல. இப்ப கட்சியில நம்ம வந்தோம்னா உடனே குதிக்கலாம்னா குதிக்க முடியாது. அனுபவம் இருக்கணும். மு.க. ஸ்டாலின் சிறையில இருந்து வந்து அதன் பிறகு அவர் எவ்வளோ நல்லதுல மேயராகி போராட்டம் பண்ணி இப்ப இதுக்கு வந்திருக்காரு. முதலமைச்சரா வந்திருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு பணம் வச்சுட்டு வராரு. கஷ்டப்பட்டு வந்து நடிப்பை வந்து நம்ம ரியல் லைஃப்ல குடுக்கலாம்னு நினைக்கிறாரு. கஷ்டப்பட்டு வச்சிருக்காரு. அவருக்கு பேசதே நடிக்கிற மாதிரியே தெரியல. உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. 200 கோடி தூக்கி போட்டு வந்திருக்காரு தெரியுமா? போட்டோம். இங்க தூக்கி போட்டு பீச் சைடு தூக்கி போட்டு வந்திருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பாத்துங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உச்சத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க? எனக்கு வந்துப்பா கட்சியில வந்து ஒரு பெரியவருங்க வந்து நடத்துனா அது நல்லா நடக்கும். சரி. இப்போ வந்து பெரியாரு, அண்ணா, கலைஞர் அப்படியே லைனா வராங்க. எம்ஜிஆர் அவங்கெல்லாம் வந்த கட்சி காலெல்லாம் வந்து அவங்களாம் இப்ப இருந்து 10 வருஷம் 5 வருஷம் இருந்து வந்தாங்க. திடீர்னு நான் 26ல முதலமைச்சரா வந்துருவேன்னா எப்படி? அது முடியவே முடியாது. இங்க வந்து திமுக அவரு வந்து
பேசுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும். ஆல்ரெடி கம்மியா தான் பேசுறாரு. இல்ல இல்ல 5 நிமிஷம் தான் பேசுறாரு. அவர் வந்து நான் சொல்றேன், வயசுக்கும் பெரியவங்களுக்கும் கட்சி நடத்துறது வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதைன்றதுக்கு நடிகர் விஜய்க்கு தெரியல. அவங்களோட வேட்பாளர்களும் வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க. ஆனா இப்ப ஸ்டாலின் கொடுக்குற உதவித்தொகையும் வாங்கிக்கிறாங்க, அவர் கொடுக்குற மகளிர் தொகையும், அவரோட பஸ் பயணமும் பண்றாங்க. ஆனா அவரை பத்தி குறை சொல்றாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாருக்கு வேணுமா எப்படி வேணா ஓட்டு போட்டோம். ஆனா நல்ல அறிவுள்ளவங்க யோசிக்கிறவங்க பண்ணதான் ஓட்டு போட்டோம். இப்ப இந்த அதிமுகவை சார்ந்த பாத்தீங்கன்னா அந்த சிட்லப்பாக்க ராஜேந்திரன் இருக்காங்க, அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதாவது அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கு, ஆனா அதனுடைய செயல்பாடுகள் இது வரைக்கும் 10 வருஷமா செஞ்சதை மக்கள் யாரும் விரும்பல. போன 5 ஆண்டு இருக்கும்போது எந்தவித முன்னேற்றமும் காணாம இருந்தது தாம்பரத்துல. திமுக தான் வந்து எஸ்ஆர் ராஜா தலைமையில நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பண்ணலன்னு யாரும் சொல்லவே முடியாது. அதனால வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப திமுக சொல்றது எல்லாமே திட்டங்கள்லாம் நீங்க சொல்றீங்க, கரெக்ட். இப்போ இங்க விஜய் வந்திருக்காரு, விஜய் வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும், அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. நடக்கும் நினைக்கிறீங்களா? இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க, அந்த பிறகு 2000 ரூபாய் கொடுக்குறேன். இவர் மேல ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா, இன்னுமா ஒரு 3% ஏதோ வட்டி போட்டு கொடுக்குறாங்க. 2500 ரூபாய் இருக்குது. இந்த நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், யார் சொந்த வீடு இல்லாம இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல? கரெக்ட். தமிழ்நாட்டுல சொந்த வீடு இல்லாத ஒருத்தர் அவர் காட்ட சொல்லுங்க. 2 வீலர் இல்லாத ஆளுங்க, பேப்பர் போடுற ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறாரு. டெய்லி வந்து பால் 2 வீலர் இருக்கு. அப்புறம் என்ன திட்டம் அவருக்கு புதுசா சொல்ல போறாரு அவரு? வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? வர வேண்டான்றேன் நான். வர வேணான்றீங்களா? வரவே வேணான்றேன் நான். அவருடைய கட்சி உண்டு, அவர் உண்டு இருந்துட்டோம். நடிக்க வேணாமா? அவர் நடிக்க வேணாமா? அது அவரு விருப்பங்க, அது அவருடைய விருப்பம். ஆமா, இந்த தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? மேடம் கிருத்திகா தேவி மேடம் நிற்கிறாங்க. ஸ்டாலின் சார் தான் ஜெயிப்பாச்சு. அவர் தான். எது வச்சு சொல்றீங்க அவங்களும் ஜெயிப்பாங்கன்னு? இது வரைக்கும் நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்ல. நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? தாம்பரம் பொறுத்தவரைக்கும் யார் ஜெயிப்பா கடைசியா சொல்றீங்க? தாம்பரத்துல ஸ்டாலின் சார் தான் அவங்க தான் ஜெயிப்பாங்க, திமுக தான் ஜெயிக்கும். இப்ப இந்த சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அப்புறம் பார்த்தா இந்த விஜய் கட்சி எல்லாம் வந்திருக்கு, அவங்க எல்லாம் வந்து எப்படி நினைக்கிறீங்க நீங்க? வாய்ப்பு இருக்கா? எனக்கு கருத்து சொல்ல தெரியல. ஒரு ராஜா சார் நல்லா தான் பண்ணாரு இது வரைக்கும். சரி, எந்த குறையும் இல்ல. இனிமேலும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்க ஓட்டு யாருக்கு? திமுக. ஓகே. இது தாம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? சூரியன் சின்னம் தான் ஜெயிக்கும். சூரியன் எது வச்சுமா சொல்றீங்க? எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு இது வரைக்கும், அதனால அவங்கதான். என்னென்னலாம் பண்ணிருக்காரு? உதவித்தொகை 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து திமுக தான் ஓட்டு போடுவீங்க. இப்போ மாற்று கட்சியில இருந்து வந்து யாருன்னா ஓட்டு போடுங்க, அதிமுக டிவிக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. இப்போ இங்க யார் ஜெயிப்பா கடைசி? யார் ஜெயிப்பா? திமுக, கிருத்திகா தான் ஜெயிப்பாங்க. இப்போ எல்லாமே ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ தாம்பரத்துல வந்து ஒருத்தர் இருக்கிற ஒரு பேர் கில்லி சரத்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அவர் நிற்கிறாரா, அவருடைய ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? நான் இளைஞர்கள் கவர்ந்துருவாரா? அதாவது எப்படி சொல்ல போனா வந்து இன்ஃபென்ட்னா குழந்தை இப்பொழுதுதான் தவழுது மேல வர்றதுக்கு நாள் ஆகும். அது மாதிரி கட்சின்றது அவ்வளவு ஈஸி இல்லை. நாள் ஆகும்னா வருஷக்கணக்காகும். வருஷக்கணக்கு ஆன பிறகுதான் அவங்களுக்கு அரசியல் என்ற புரிதல் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இப்ப அரசியல் பண்றாங்களா என்ன? இப்போ வந்து அவங்களுடைய பிரபலம் பண்ணிக்கிறாங்க. they are trying to exhibit their identity. அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. விஜயே அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவர் அரசியலுக்குன்னு வர்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து இந்த கூட போற இளைஞர்கள் எல்லாம் less than 18 தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓட்டர் ஐடி இருக்காது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபேன் பேஸ்டு கல்ச்சர், அதாவது அரசியல் புரியாது. இப்போ அவங்கள பற்றி இப்போ திடீர்னு இப்போ என்ன சட்டம் ஓடுது, இன்னைக்கு என்ன பிரச்சனை நாட்டில் ஓடுதுன்னு சொன்னால் அது வந்து எங்கள் தலைவர் பேசிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியாது. ஆர்டிகல்னு சொன்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் டேக் டைம்.
வாய்ப்பு இல்லை. ஆமா, ஆர்டிகல் சொன்னா நான் பத்திரம் பாதம் வீட்டுல இருக்கு அந்த ஆர்டிகல் நிச்சயமா இருந்தது. ஆர்டிகல் 356 370 அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு பெரிய ஒரே பிரச்சனை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அதான் பிரச்சனை. அதாவது இப்பதான் சொன்ன ஃபேன் பேஸ்டு கல்ச்சர் ஓடினுக்கு. ஜனநாயக ரிலீஸ், அடுத்த நியூ படம் என்ன, இதுதான் இருக்குமே தவிர அரசியல் புரிதல் உண்மை கிடையாது. அது நாள் ஆகும். அதாவது வேட்பாளர் பேர் பாத்தீங்களா, கில்லி சரத். இல்ல, அதாவது பேரும்போதே அவர் பாவம் கஷ்டப்பட்டு நல்ல படிச்சவர் போல அவர் வந்து யூஸ் பண்றாரு. இந்த திமுகவோட தொண்டர் படை ஒரு நாளைக்கு வெளியே போற தொண்டர் படை 1000 1500 இருக்கு. அந்த ஈக்குவாலிட்டி வரத்துக்கே சான்ஸ் இல்லை. It will take long time for them to build a strong foundation. அந்த பேஸ் இல்லாத நாட்கள்ல நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. You cannot do anything. It's a fantastic build-up. It's not today's build-up. It is around 75-year-old build-up. அதனால திமுக அடிக்கிறதுக்கு என்னதான் ஸ்கீம்ஸ் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் கொடுக்குறாங்கன்னா it is because of strong foundation.